மாளிகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கோவை செம்மொழி பூங்கா வெற்றி விளம்பரத்திற்காக அவசர கதியில் திறக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கோவை காந்திபுரம் சிறைச்சாலை மைதான வளாகத்தில் 204 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வந்த செம்மொழி பூங்கா பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் அவசர கதியில் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். சுமார் 70% பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளதாகவும் 30% மரங்கள் நடப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். செயற்கை புல் தரைகள், நுழைவு வாயில், மாநாட்டு மையம், விளையாட்டு மைதானம், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், கழிவறை என பல்வேறு பணிகள் முழுமையாக முடிவடையவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அரைகுறையாக பூங்காவை திறந்து கோவை மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் என முதலமைச்சர் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சித்துள்ளார். வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகுட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.